Milky Mist Paneer. Milky Mist Paneer. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு. பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்ட்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. யாரோ என்ன வடக்கின்னு கூப்பிட்டா மட்டும் எனக்கு கண்டால பிடிக்காது. நீங்க எவ்வளவு தமிழா இருக்கீங்களோ அதுக்கு மேலேயே நான் வந்து தமிழா இருக்கேன். பப்பா இறந்த பிறகு நான் 14 வயசுல இருந்தே நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்ணேன். அதுவும் ஒண்ணல ரெண்டுல 2000 ஆட்ஸ் கிட்ட பண்ணிருக்கேன். 2000க்கு மேல பண்ணிருக்கேன். நீங்க என் படத்துல நடிக்கலனாலும் சரி உங்க போட்டோ நான் என் படத்துல வைக்க போறேன்னு சொல்லிட்டு கில்லி பாட்ல அவ்வளவு பெரிய குமரன் ஹோர்டிங் போட்டிருக்காங்க. மனோரமா ஆட்சியோட ஒர்க் பண்ணிருக்கேன், சச்சு அம்மாக்கியோட ஒர்க் பண்ணிருக்கேன், அப்புறம் தேவயானியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், மீனாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் நயனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ரிஷாவோட ஒர்க். அஃப்கோர்ஸ் ட்ரிஷா வந்து நானும் ட்ரிஷா நிறைய ஷூட்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு நான் 1920 டைம்ல வந்து நான் வந்து பாக்குறதுக்கு கூட லைட்டா ட்ரிஷா மாதிரி இருப்பேன். சாப்பாடு பத்தி பேசுறவங்க ரெண்டு ஒன்னு விஜய் சேத்து பத்தி, 2 சோபா ஆண்டி கூட பேசினா சூப்பரா இருக்கும். என்னெல்லாம் லேட்டஸ்டா சமைச்சாங்க அதெல்லாம் பத்தி தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுவோம். டிராவலிங் ஷெஃப் வந்து வெறும் அங்க போய் டிராவல் பண்ணி சமைக்க மாட்டாங்க. இங்க அங்கெல்லாம் போயிட்டு மெனு கியூரேட் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்க அந்த தோசைஸா ஸ்டார்ட் பண்ண போறோம். சுத்த தமிழ்ச்சி. எனக்கு வந்து தமிழ் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அதுவே வத்த குழம்புனா எனக்கு பயங்கரமா பிடிக்கும். So Woodlands Drive-inல மெயினா கிட்ஸ் வர போறாங்க. ஏன் ஓடி வர போறாங்க தெரியுமா? பிகாஸ் நான் அறிமுகப்படுத்திருக்கேன் தோசாலே பீட்சா பண்ணிருக்கோம். அது இன்னைக்கு ஓனர் ஆஃப் Woodlands Drive-in ட்ரை பண்ணி சொல்ல போறாரு இந்த டிஷ் ஓகேவா இல்லையான்ட்டு. delicious. Wow. Good, huh? Very good. And உங்களுக்கு அடுத்த முறை Woodlands Drive-in வந்தீங்கன்னா கண்டிப்பா டிராவலிங் ஷெஃப் தோசைஸா ட்ரை பண்ணுங்க. You will love it. Okay? இப்போ என்னோட வத்த குழம்பு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மேம். நெய் நல்லாவே ஊத்தலாமா? இது ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து முக்காவாசி பேர் வந்து நல்ல எண்ணெயோட தான் வத்த குழம்பு சாப்பிடுவாங்க. அண்ட் ஈவன் செய்யற விதம் கூட அந்த எண்ணெய் வந்து நல்ல எண்ணெய் தான். பட் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஸ்டைல்ல சாப்பிடுங்க. ஓகே. பொதுவாக நெய்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த ஸ்மெல்லு அப்படியே இழுக்குது லைட்டா. பொதுவாக நான் ஒரு பக்கா நான் வெஜிடேரியன். அப்படியே சுத்து போட்டாலும் நீங்க வந்து 2 நாள் முன்னாடி செஞ்சு வச்ச பிரியாணி இருக்குது. இந்த சைடு வந்து ஃப்ரெஷ்ஷா வெஜ் இருக்கு. பிரியாணியை தான் போய் தொடுவேன். அது குஸ்காவா இருந்தாலும் பிரியாணி தான் தொடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான்வெஜ் வெறியனா நீங்க? ஆமா, வெஜ் எல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டைப் நானு. எனக்கே வந்து இந்த வத்த குழம்பு சீரியஸா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? ஒரே ரொம்ப ஹோம் ஸ்டைலா இருக்கு இல்லையா? அம்மா சமையல் மாதிரி தான இருக்கும். அதான் அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு டாங்கி காரசாரமா ஒரு டாங்கி ஃபீல் வந்து ரொம்பவே அழகா கொடுக்குது. Thank you so much. சூப்பரா இருக்கு. கிரேட். ஐ அம் வெரி ஹாப்பி உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சது. ஆஃப் கோர்ஸ் இது கூட நீங்க சாப்பிடணும்னா Woodlands Drive-in தான் வரணும். அண்ட் இங்க வந்து நிறைய பியூட்டிஃபுல் குளோபல் டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ இது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லைக் இது வந்து பாத்வை தாய் நூடுல்ஸ். ஓகே, ஃபிளாட் நூடுல்ஸ் பண்ணிட்டு அதுல பண்ணிருக்காங்க ஷெஃப். சூப்பரா இருக்கு. இது ட்ரை பண்ணி கண்டிப்பா பாருங்க. கார்னிஷ்ட் வித் பீனட்ஸ் அண்ட் கேஷ்யூ நட்ஸ். அப்புறம் இது வந்து சீஸ் ஃபில் டார்ட்டியா. ஓகே, டார்ட்டியா ஸ்டைல்ல மெக்சிகன் டார்ட்டியாஸ் வந்து மெக்சிகன் ஸ்டைல்ல பாருங்க. சூப்பர்ல. சோ இது ஒண்ணு. அண்ட் அது வந்து சூப்பர் பாப்புலர் பிரெட் பீஸ் மசாலா. பீஸ் மசாலால அப்படியே பிரெட் தொட்டுட்டு சாப்பிட்டா அது ஒரு தனி சுகம் இங்க. ஓகே, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது as usual நம்ம தமிழ் சமையல்யா. எனக்கு ரொம்ப ஹோம் ஸ்டைல் ஃபுட் தான் பிடிக்கும். ஸோ எனக்கு இதெல்லாம் சமைக்க பிடிக்கும். ஆனால் சாப்பிட்றதுனா வீட்டுக்கு வந்தால் கூட நான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். இவங்க தாலி வந்து எக்ஸலண்ட். ஸோ தினிக்கும் சாப்பிட்டா கூட யூ ஒன்ட் ஃபீல் ஹெவி. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் உங்களை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் இல்லை ஆஸ்திரேலியன், ஏதோ ஒன்று இந்தியன் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. சொல்லுங்க. பட் எனக்கு நிறைய வாட்டி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மெசேஜ் வரும். ஓகேவா, என்னோட அசிஸ்டன்ட் இருக்காங்க ரெபெக்கா, அவங்க தான் என் பேஜ் மேனேஜ் பண்றாங்க. அவங்க வந்து சிரிச்சு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஒரு சொல்லுவாங்க, மேம் சோ ஃபன்னி. இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் வந்து, மேடம் வெல்கம் டு தமிழ்நாடு, ஐ எம் ஹாப்பி யூ ஆர் இன் இந்தியா மேடம்.
வெள்ள மேடம் டாக்கிங் தமிழ் செம்ம காமெடியா இருக்கும். எனக்கே வந்து என் ஊருக்கே நீங்க வர வைக்கிறீங்களா என்னையா இது? ஸோ நான் சிரிப்பேன். அஃப்கோர்ஸ் என் வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் கேட்பாங்க மெசேஜ் பண்ணி, அது நிஜமா நீங்க தான் பேசுறீங்களா இல்லைன்னா டப்பிங்கா? ஸோ கலாட்டா புண்ணியத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது நிஜமா என் வாய்ஸ் என் குரல் எல்லாம் என்னோடது தான், நான் தான் பேசுறேன்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க வந்து இந்தியன் தானா? ஆமா, வெரி மச் இந்தியன். ஆமா. இப்போ தாத்தாவோ பாட்டியோ அவங்க இல்ல அப்படியே இல்ல, எல்லாரும் நாங்க எல்லாம் இந்தியன்ஸ் தான். ஓகே. சிந்தி பஞ்சாபிஸ், பட் வெரி மச் இந்தியன். வெரி மச் அண்ட் வெரி ப்ரவுட் தமிழ். நான் எப்பவுமே சொல்வேன் பார்ன் சிந்தி பட் தமிழ் அட் ஹார்ட். அப்படிதான் நான். பிகாஸ் இங்கே பிறந்து வளர்ந்தது இங்கே எல்லாம். ஸோ வி ஆர் மோர் தமிழியன். என் ஃபேமிலியே அப்படிதான். முக்கால்வாசி நாங்கள் வந்து மோஸ்ட்லி தமிழ் மாதிரி தான். எங்கள் சாப்பிட்ற விதத்தில் அங்கே டிஷ்ஷஸ் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து நான் நார்த் இந்தியன் பொண்ணு இருந்துட்டோ எனக்கு சப்பாத்தி பிடிக்காது. என் வீட்டுக்காரர் வந்து சொல்றாரு, நீ என்ன மாதிரி பஞ்சாபி, நீ என்ன மாதிரி சிந்தி, அண்ட் அவங்களுக்கு சப்பாத்தி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி. பட் யா, சுத்த தமிழ். இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு 9 லாங்குவேஜ், இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாமே சேர்த்து 9 லாங்குவேஜஸ். என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? So Hindi, Sindhi, Punjabi, Gujarati, a bit of Gujarati. Then I speak Tamil, Telugu, Malayalam, Dakhini Urdu, Lucknowi Urdu. Okay. And then I speak French and English. 10 languages including English. So இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஒரு லாங்குவேஜ் பின்னாடி எப்படி நார்த் மெட்ராஸ் லோக்கல் தமிழ் எப்படி, நார்மல் தமிழ் எப்படி? ஆனா ஒண்ணு சொல்லட்டா, எனக்கு கண்டால பிடிக்காது. யாரோ என்ன வடக்கின்னு கூப்பிட்டா மட்டும் எனக்கு கண்டால பிடிக்காது. அப்படியே? பிகாஸ் நான் வடக்கி கிடையாது. ஒண்ணு, ஐ எம் ப்ரவுட் ஐ எம் a North Indian, but I'm an Indian born in South. அவ்வளவுதான். ஓகே. நீங்க எவ்வளவு தமிழா இருக்கீங்களோ அதுக்கு மேலேயே நான் வந்து தமிழா இருக்கேன். கரெக்டா? சோ இந்த வடக்கி கிடக்கையில எனக்கு கண்டால பிடிக்காது. ஏன்னா இது ரொம்ப தப்பான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். வடக்கின்றது இவங்கள மட்டும் இல்ல, யாரையுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா நாங்க எல்லாம் இங்க தானே பிறந்து வளர்ந்துரும். தமிழ் மண் என் உயிர் மண், அவ்வளவுதான். நான் அதான் சொல்ல விரும்புறேன். டிராவலிங் ஷெஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆர்டிகல்ல படிச்சிருந்தேன் உங்களை பத்தி. நீங்க வந்து சின்ன வயசுல 2 வயசுல இருந்தே வந்து மாடலிங் பண்றதா பார்த்தேன். அதுவும் 1 2 2000 ஆட்ஸ் கிட்ட பண்ணி 2000க்கு மேல பண்ணிருக்கேன். அது எப்படின்னா எங்க மம்மி வந்து மாடலா இருந்தாங்க. லைக் அப்போ எல்லாம் ஒன்லி சாரி, நைட்டி, சல்வார் கமீஸ் அந்த மாதிரி மாடலிங். ஸோ ஒரு முறை வந்து அவங்க ஷூட்டுக்கு போனாங்க. அவங்களோட சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 2.5 3 years ஓல்டு. அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து சுத்தமா நடிக்கல. ஆஹா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் சொன்னேன், ஹே வாட்ஸ் அ ப்ராப்ளம், நீ இப்படி அப்படி பண்ண அவ்வளவுதான், டக்கு டக்குன்னு இப்படி பண்ணிடு. நீங்க சின்ன வயசுல அந்த டைரக்டர் ஆண்டி பார்த்தாங்க, கீதா ஜான் சொல்லிட்டு, ஓபிஎம்ல ஏஜென்சி. அவங்க வந்து கேட்டாங்க, ஹே நீ பண்ணுவியா? அப்ப நான் சொன்னேன், ஆஹா பண்ண மாட்டேன். உடனே இவ்வளோ பெரிய டப்பா அந்த மூடி, அந்த இதுல பிளாஸ்டிக் டப்பால ஃபுல்லி 5 star அண்ட் கேட்பரிஸ் சாக்லேட். நீ நடிச்சா நீ கரெக்டா பண்ணா நான் ஃபுல்லா இந்த டப்பா நமக்கு சோறு தானே முக்கியம், ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மாடலிங் சான்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 13க்கு அப்புறம் நான் பயங்கர அசிங்கமா ஆயிட்டேன். லுக் எல்லாம் நல்லவே இல்லை. அப்புறம் நான் ரொம்ப பாயிஷ் ஆயிட்டேன். பசங்களை எல்லாம் போய் அடிப்பேன், ஸ்கூல்ல தருமடி கொடுப்பேன். எதுக்கு அடிப்பீங்க? சும்மா எனக்கு பிடிக்காது பாய்ஸ்னா. பாய்ஸ்னா பிடிக்காது. அப்போ மறந்துட்டு, அப்போ இப்போ என் ஹஸ்பண்ட் நான் பிடிக்கும், அவ்வளவுதான். And I was too boyish that time. அதுக்கப்புறம் திருப்பி எங்க டாடி வந்து ஒரு நான் 12-13 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே எங்க மதர் தான் எல்லாமே. எங்க டாடி வந்து நிறைய லைக் ப்ராப்ளம்ஸ், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்ல அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப சின்ன வயசுல வந்துச்சு. ஸோ எங்கள் மதர் வந்து 15ல் கல்யாணம் பண்ணிக்கினாங்க, 29ல் விதவை ஆயிட்டாங்க. 3 daughters. அண்ட் அந்த நாள் வந்து அவங்க அண்ணா கிட்ட சொன்னது என்னன்னா, நான் வந்து என் லைஃப் ஃபுல்லாக என் 3 பசங்களுக்கு டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ அப்படிதான். அப்பா இறந்த பிறகு நான் 14 வயசுலேருந்தே நான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பண்ணேன். ஆமாம், என் அக்கா வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பண்ணாங்க. டைரக்டர் ரமணி தரணி. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே சுனிதா அக்கா, என் அக்காவை சொல்லுவாங்க, நீங்கள் படத்தில் நடிங்க. ஸோ அக்கா வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, நீங்கள் என் படத்தில் நடிக்கலைனாலும் சரி, உங்கள் ஃபோட்டோ நான் என் படத்தில் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கில்லி பாட்டில் அவ்வளோ பெரிய குமரன் ஹோர்டிங் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த இது டெரஸ்ல பாடுவாங்களா விஜயனா, அந்த பாட்டு இன்ட்ரோடக்ஷன் சாங். ஆமா, நீங்களுமே நிறைய செலிபிரிட்டி, இப்போ டாப்ல இருக்க செலிபிரிட்டிஸ், இப்போ டாப்ல இருக்க டைரக்டர்ஸ் எல்லாரும் கூட நீங்க அந்த ஸ்டார்டிங் டைம்ல வர்க் பண்ணதாவும் நான், பிகாஸ் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் மாடலிங்ல இருந்து தானே. கௌதம் மேனனும் சரி, ராஜீவ் மேனன்,
அப்புறம் ராண்டி நம்ம அந்த இவர் கேமராமேன் ராண்டி எல்லாருமே சந்தோஷ் சிவன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இதுதானே எல்லாமே மாடலிங் இதுதானே பண்ணாங்க. ஸோ நான் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். மனோரமா ஆச்சியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சச்சு அம்மாக்கியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் தேவயானியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், மீனாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லாரும் லைக் லாட்ஸ் ஆஃப் பீப்புள். நயனோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ட்ரிஷாவோட ஒர்க். அஃப்கோர்ஸ் ட்ரிஷா வந்து நானும் ட்ரிஷா நிறைய ஷூட்ஸ் பண்ணுவோம் டுகெதர். அண்ட் அப்போ அந்த டைமில் வந்து ஒரு நான் 1920 டைமில் வந்து என்னை பார்த்தா ஐ ஹேட் பிளாக் ஹேர். நான் வந்து பார்க்குறதுக்கு கூட லைட்டாக ட்ரிஷா மாதிரி இருப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரிஷா பிஸியாக இருந்தால் வருஷா பிஸியாக இருந்தால் ட்ரிஷா. ஸோ அந்த மாதிரி இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் அப்படி எக்ஸாக்டாக ட்ரிஷா மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்போ சூர்யாவோட சிஸ்டர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு பிருந்தா சொல்லி, அவங்க நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. பட் சி பிகாஸ் நாங்கெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து லைக் ஸ்மால் ஏஜ்லேருந்து வளர்ந்தோம்ல. ஆமாம், விஜய் அண்ணாவோட வீட்டில் வந்து நிறைய ஷூட்டிங். அவர் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் வந்து ஷூட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் எத்தனை ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சோபா ஆண்டி கூட எல்லாம் நிறைய உட்காந்து சாப்பிட்ருக்கேன். அவங்க கூட மீட் பண்ணா எனக்கு பிடிச்ச 2 சினியில் சாப்பாடு பற்றி பேசுகிறவங்க 2 ஒன்று விஜய் சேத்து பற்றி, 2 சோபா ஆண்டி. சோபா ஆண்டி கூட பேசுனா சூப்பராக இருக்கும். லேட்டஸ்ட் ரெசிபி என்னெல்லாம் லேட்டஸ்ட்டாக சமைச்சாங்க அதெல்லாம் பற்றி தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுவோம். ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் இங்கே அங்கே எங்கேயோ மீட் பண்ணால் பேசுவோம். அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள் போடுறீங்க அந்த சக்கரை பொங்கல்ல உங்களுக்கு உங்கள் பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டு. ஏன்னா 2-3 இன்ஸ்டா எனக்கு கேட்டாங்க, மேம் வை டோன்ட் யூ மேக் தளபதி ஃபேமஸ் டிஷ். ஸோ ஒரு முறை ரீசெண்டாக நான் அவங்கள ஹயாத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் சோபா ஆண்டி, அந்த ஃபோட்டோ கூட இருக்குது. ஸோ நான் கேட்டேன், அப்படி ஒன்றுமே இல்லை பச்சை கற்பூரம் இது அதுதான். அப்போ தான் நான் சொன்னேன் பச்சை கற்பூரம் மேட்டர், நீங்கள் அதுதான் அவ்வளோ டேஸ்ட். ஸோ நாங்கள் எனக்கு வந்து எங்கே யார் மீட் பண்ணாலும் நான் வந்து சினி இது அதெல்லாம் இல்லை, நமக்கு வந்து ஃபுட் தான் பாண்ட்ஸ் த பீப்புள். ஃபுட் இஸ் அன் எமோஷன் இல்லையா? மாடலிங் இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்கும் உங்களுக்கு கூட யார் க்ளோஸா இருக்கா ரொம்ப? ட்ரிஷா அவங்க மம்மி, பிகாஸ் நாங்கெல்லாம் ஷூட்ஸில் டுகெதராக இருந்தோம் இல்லையா. அவங்க ஆண்டி கூட வருவாங்க, உமான்ட்டு எல்லாம் ஷூட்ஸ்க்கு வருவாங்கல்ல. ஸோ நான் வேறு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம் எல்லாருமே. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆன ஃபர்ஸ்ட் தட் டே ஐ காட் என்கேஜ். ஃபர்ஸ்ட் திங் நான் ட்ரிஷா மீட் பண்ணேன் பார்க் ஹோட்டலில். அவங்க தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் நான் என்கேஜ் ஆகிட்டேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என் லவ் மேரேஜில் பயங்கர இடைஞ்சல் நிறைய இருந்துச்சு, தடங்கள் இடைஞ்சல் எல்லாம். ஸோ நான் அவகிட்ட போய் சொல்லும்போது ஷாம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். 2 வயசுலேருந்து மாடலாக இருந்தவங்க ஸோ மாடலிங் ஃபீல்டில் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குக்கிங் பக்கம் போனது எப்படி? எனக்கு என் டாடினா உயிர், அப்பானா உயிர். பக்கா அந்த அபியும் நானும் பார்த்துருக்கீங்களா, அதே கான்செப்ட் தான். அப்பானா பைத்தியம்னா பைத்தியம். நான் சில டைம் அப்பா கிட்ட கேட்பேன் சின்ன வயசுல, நீ எப்படி இவங்களை எல்லாம் கட்டிக்கினீங்கன்ட்டு யூனோ. ஸோ அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என் டாடி தான் உலகத்தில் பெஸ்ட்டு. ஒரு முறை வந்து அண்ட் மம்மி எப்பப்போ சமைப்பாங்களோ அப்போ வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. ஐயோ இந்த பாராட்டு எனக்கு கிடைச்சிதானா எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 8-9 வயசுல நான் எங்கள் மம்மி கிட்ட சொன்னேன், என்னையும் ஏதோ பண்ண விடு, சரி வேணும்னா சப்பாத்தி மட்டும் செய். ஓகே, ஸோ நான் சப்பாத்தி ஸ்டார்ட் பண்ணேன். 10-11 வயசுல எங்க டாடி வந்து ஒரு முறை சொன்னாரு எங்க அம்மா கிட்ட. ஸோ எங்க டாடி வந்து இல்லை இன்னைக்கு வந்து அச்சு சப்பாத்தி போடட்டும், அது நல்லா சுடுறா சப்பாத்தி சொல்லிட்டு அந்த நாள் வந்து எனக்கு ஒரு ஆஸ்கருக்கு அவார்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ எப்பவுமே என் டாடி கிட்ட நான் இந்த மாதிரி பாராட்டு வாங்கணும். ஸோ குக்கிங்னால பாராட்டு கிடைக்குது. அந்த டைம்லேருந்து நான் யோசித்தேன் குக்கிங்கில் தான் இறங்கணும் எனக்கு குக்கிங். ஸோ எல்லா டிஷ்ஷஸ் 13-14 நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சிந்தி எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அந்த டிஷ்ஷஸ் ஃபுல்லாக கற்றுக்கினேன். அதுக்குள்ளே பாவம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ பட் இப்போ கூட நான் சமைச்சு யாரோ உன் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் எங்கள் அப்பா பாராட்டுற மாதிரியே இருக்கும். எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. நிறைய இப்போ ரீசெண்ட் டைமில் டான்ஸிங் ஷெஃப், சிங்கிங் ஷெஃப், இப்போ ட்ராவலிங் ஷெஃப் அப்படின்ற மாதிரியான ஷெஃப்லேயே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நார்மல் ஷெஃப்னா என்ன சமைப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரியும், மாஸ்டர் ஷெஃப் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதெல்லாம் தெரியும். பட் இப்போ இதுலேயே வருது இல்லை, டான்ஸிங் ஷெஃப் இருக்காரு ஒருத்தர், அப்புறம் சிங்கிங் ஷெஃப்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ட்ராவலிங் ஷெஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ட்ராவலிங் ஷெஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை தேடி வந்துச்சா இல்லை நீங்களா போய் எடுத்துக்கிட்டீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ட்ராவலிங் ஷெஃப் ஆக்சுவலி 2 விஷயத்துக்காக ட்ராவலிங் ஷெஃப். ஒன்று வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் எங்கே போயிட்டு நான் எங்கேயாச்சும் போயிட்டு ஏதோ நல்லது சாப்பிட்டா நான் உடனே கேட்பேன் ரெசிபி எப்படி இருக்கோ, வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ ஷூட்டிங் டைமில் எல்லாம் எனக்கு வந்து ஒரு முறை பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பொள்ளாச்சியில் ஒரு கிராமத்தில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஃபீல்ட்ஸில். ஸோ அங்கே வந்து ஸ்பாட் பாய் குமார் சொல்லி ஒரு பையன்தான். லன்ச் டைமில் வந்து ஒரே பியூட்டிஃபுல் ஸ்மெல், என்ன ஒரு வாசனை, அப்படியே மனம் தூக்குச்சு. நான்
நான் கேட்டேன் ஏன் குமார் வந்துடுச்சா சாப்பாடு வந்துடுச்சா, ஏன்னா எங்களுக்கு வந்து அண்ணாமலை ஹோட்டல்லேருந்து வரும் அப்போ ஸ்டார் ஹோட்டல்லேருந்து. அப்புறம் அவர் வந்து இல்லை மேம் இன்னும் ப்ரொடக்ஷன் வரல மேம் அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன குமார் அந்த ஸ்மெல்லுன்னு கேட்டேன். அவர் வந்து தெரியலையே. நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, நீ போய் பாரு விசாரி எங்கேருந்து ஸ்மெல். அந்த வந்து அந்த நம்ம ஃபீல்டில் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா ஷூட்டிங், அங்கே இருக்கிற விவசாய வீட்டிலேருந்து அந்த குடிசைலேருந்து வந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் ப்ளீஸ் அங்கே போய் கதவு அந்த டோர் நாக் பண்ணி சொல்லாமா, எனக்கு அது ட்ரை பண்ணணும், அவங்க என்னதான் சாப்பிட்றாங்கோ செம்ம ஸ்மெல்லாக இருக்கு. நான் போனேன். அவர் வந்து ரொம்ப அப்செட், ஐயோ மேடம் வேண்டாம் மேடம், டேரக்டர்லாம் தெரிஞ்சா திட்டுவாரு, நீங்க எல்லாம் அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லாத, வா போய் சாப்பிடலாங்க. அங்கே போனோம். போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, அவங்க வெறும் சாதத்தை நான் கேட்டேன் என்ன சமைச்சிருக்கீங்க, இல்லையே ஒன்றும் இல்லை வெறும் பருப்பு தான் வேக வச்சிருக்கோன்னு சொன்னாங்க. பருப்புக்கா இவ்வளோ ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாதம் போலில் ஒரு சாதம் போட்டாங்க, அது நடுவில் ஒரு பெரிய ஒரு தொண்டி மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் போட்டாங்க. அந்த லிக்விட் என்னை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கோல்டு. ஓகே, கோல்டு வந்து லிக்விட் பண்ணி எப்படி போட்டான், ப்ரௌனிஷ் கோல்டாக பியூட்டிஃபுல்லாக போட்டு அதில் நடுவில் பருப்பு வெறும் லைக் ஜஸ்ட் ஒன்லி ஸ்டீம்டு தால் உப்போட அவ்வளோதான் போட்டு சாப்பிட்டேன். அப்பா இன்னி வரைக்கும் நான் கண் மூடுனா எனக்கு அந்த ஸ்மெல் அண்ட் எனக்கு அந்த டேஸ்ட் அப்படியே கரெக்டாக வரும் எனக்கு ஞாபகம். என்ன லிக்விட் அதுதான். ஸோ நான் கேட்டேன் அந்த அக்கா இது என்னக்கா, நெய் தான். நான் சொன்னேன் நெய்னா எப்படி இப்படி சாக்லேட் ப்ரௌன் கலர். அவங்க அந்த கிராமத்தில் வந்து அவங்க நெய் வந்து இது ரெடி பண்ணுவாங்களா, பால்லேருந்து ஏடுலேருந்து ரெடி பண்ணுவாங்களா, அதில் எப்பவுமே கொஞ்சம் வெல்லம் போடுவாங்களா. ஸோ அதுதான் கேரமலைஸ் ஆகிட்டு ப்ரௌன் நைஸ் ஆகிடும். அண்ட் மெயின் என்னன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ பிகாஸ் குளிர்ச்சி அந்த பொள்ளாச்சி ஏரியாலாம் கோல்டு இல்லையா, வெல்லம் வந்து கொஞ்சம் ஹீட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு டாக்டிக். ஸோ பியூட்டிஃபுல்லாக. ஸோ அங்கே ஒன்று. அப்புறம் ஷூட்டிங் கேரளான்னா நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன் ஷூட் கேரளாவில். ஸோ அங்கே கூட எனக்கு ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிடிச்சிருந்தா மீன் அதெல்லாம் நான் கேட்பேன், சேட்டா எனக்கு ரெசிபி கொடுக்காம பட்டு நீங்கள் ரெசிபி கொடுக்குறீங்களா ப்ரொடக்ஷன் கொடுக்குது எனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ என் மலையாளம் குக்கிங் எல்லாம் அங்கேருந்து. அப்புறம் என் தமிழ் குக்கிங் வந்து நான் காலேஜில் படிக்கும்போது பொன்னுசாமிக்கு போனேன் ஒரு முறை, ஃபர்ஸ்ட் டைம் நான் போனது. சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிச்சது. நான் அந்த அங்கிள் இருக்காரு ஓனர், கேஷியர் ஓனர், அவர் ஆக்சுவலி அவர் கேஷில் உட்காருவார். அவர் வந்து சொன்னார் எங்கள் ஷெஃப் தான் இருக்காரு, அவங்க ஃபாதர் வந்து எம்ஜிஆரோட ப்ரைவேட் குக் அவர் இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக செட்டிநாடு ரெசிபிஸ் நான் புக்கு எடுத்து, நான் ரொம்ப பூமர் ஸ்டைலில் இருப்பேன், எப்போவுமே புக் அண்ட் பென் தான் எழுதிட்டு ஃபுல்லாக நான் ரெசிபிஸ் எடுத்துக்கினேன். ஸோ என்னோட நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட. அப்புறம் சிந்தி ஃபுட் அஃப்கோர்ஸ் எங்கள் மதர்கிட்ட, எங்கள் கிராண்ட் மதர்கிட்ட. இப்போ ஆந்திரா சாப்பாடெல்லாம் என்னோட மாமியாரோட அம்மா கிட்ட கற்றுக்கினேன். அண்ட் கொரியன் ஃபுட் எனக்கு பிடிஎஸ்னா ரொம்ப பிடிக்கும். என் டாட்டருக்கும் எனக்கும் நாங்கள் பிடிஎஸ் பைத்தியம். ஒரு தியேட்டரில் ஒரு கான்சர்ட் மாதிரி போடுவாங்க இல்லையா, தியேட்டரில் போடுவாங்க, அதுக்கே வந்து 1 month முன்னே வந்து நாங்கள் மர்ச்சன்டைஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுவோம், மேட்சிங் டிஷர்ட்ஸு அது தியேட்டர் டிக்கெட் வந்து 400னா எங்களோட மர்ச்சன்டைஸ் எல்லாம் 6000 7000 இருக்கும். எங்கள் வீட்டுக்கார சொல்ல ஐயோ மறுபடியும் கான்செப்டா 10,000 காலியா. ஸோ அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் எங்களுக்கு அந்த சமையல் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நான் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கொரியன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அவங்க ஷெஃப் கிட்ட நான் ஃபுல்லாக கற்றுக்கினேன். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் உங்க டிராவல் ஆனதால அப்படியே டிராவலிங் ஷெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ப்ளஸ் இப்போ வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஷெஃபோட சிக்னேச்சர் டிஷ் அவங்களுக்கே சமைச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஃபார் த ஃபுட். அதாவது ரொம்ப பேச வச்சிட்டேன் உங்களை. நான் பாட்டுக்கு உட்காந்து ஒண்ணுன்னா வெல்த் கட்ரை நீங்க சாப்பிடாம டிரைவன் சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் உங்களை சாப்பிடவில்லை, நீங்க சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நாள் பாப்போம். ஓகே, தேங்க்யூ. And don't forget to follow me on Instagram. Yeah, traveling chef. Milky Mist Paneer. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.